அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிஸ்மில்லா கிச்சன். இப்போ நம்ம கிச்சனில் மட்டன் பிரியாணி செய்யலாம். அதுக்கு 1/2 கிலோ அளவு மட்டன் எடுத்திருக்கேன். அதுக்கு லெமன், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தயிர், எல்லாம் மசாலா சேர்த்து, நம்ம வீட்டில் அரைச்சி வச்சுருக்கிற மசாலா தான், அதை சேர்த்து பிரியாணி மசாலாவும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு இப்போ அடுப்பில் ஒரு குக்கரை வச்சுட்டு அதுக்கு தேவையான பட்டை, கிராம்பு, ஏலக்காய் போட்டு எண்ணெய், நெய் ஊற்றி தாளிச்சிடலாம். அரிஞ்சு வச்சுருக்கிற வெங்காயம், ரம்ப இலை எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி நம்ம தாளிச்சிக்கலாம். கொஞ்சோண்டு வெங்காயம் வதங்கிறதுக்காக உப்பு சேர்த்துருக்கிறேன். உப்பு சேர்த்து வெங்காயம் ஒரு நல்ல கண்ணாடி பதம் வர்ற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். இதுக்கு கொஞ்சம் மல்லிக்கீரையும் சேர்த்துருக்கிறேன். சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு தாளிப்புக்கு தேவையான இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். அது கூட கொஞ்சோண்டு தயிரும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். தயிர், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டெல்லாம் நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இது கூட மஞ்சத்தூள், மிளகாத்தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கூட இப்போ நல்லா சாப் பண்ணி வச்சுருக்கிற தக்காளி, 3 பச்சை மிளகா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மசாலாவெல்லாம் எண்ணெய் பிரிஞ்சு ரெடி ஆகிடுச்சு. இப்போ ரெடி பண்ணி வச்சுருக்கிற கறியை இதில் சேர்த்துக்கலாம். இப்போ மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற கறியை போட்டு எண்ணெய் பிரிஞ்சு வர்ற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதக்கிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து வேக விடலாம். இப்போ இந்த கறிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா ஒரு 4-5 விசில் வர அளவுக்கு வேக வச்சுக்கலாம். இப்போ கறி நல்லா வெந்துருச்சு. கொஞ்சம் நேரம் மூடி வச்சுருந்து வாஷ் பண்ணி வச்சுருக்கிற ரைஸை அதில் சேர்த்துக்கலாம். ரைஸை சேர்த்து லைட்டாக ஒரு மிக்ஸ் கொடுத்து மூடி வச்சிடலாம். இடையில திறந்து லேசாக மிக்ஸ் பண்ணிக்கிங்க, அடி உட்காந்துடாமல். இப்போ தம்மு போட்டாச்சு. இது சூப்பரான சுவையான மட்டன் பிரியாணி ரெடி. அதுக்கு முட்டை வச்சு ரைத்தா வச்சு சர்வ் பண்ணியிருக்கோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.